கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தலையில ஆணி இறங்கின பேஷண்டோட வைஃபை மீட் பண்ண வந்து அவங்க லெப்டர் கன்வின்ஸ் பண்ணி அந்த 5 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அப்ப மெரிடிட் அவர் 10 வருஷம் உயிரோட இருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப தோணும். ஆனா அவர் தன்னையும் மறந்து உங்களையும் மறக்கும் போது என்னடா வாழ்க்கை எதுன்னு உங்களுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த 5 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்டே எடுத்து அவர் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒய்ஃப் காண்டாகி, அவர் என்ன மறந்தா என்ன, நான் அவர் கூடயே இருந்து அவரை என்னால் பார்த்துக்க தெரியும், நீ ஒன்று எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள நடுவில் வர வேணும்னு சொல்லி காண்டாகி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸோட பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்குது. அந்த டாக்டர் நல்லா இருக்கிற நர்வஸையும் ஒரு சேஃப்டிக்காக கட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்து கடுப்பான ஸ்டீவன்ஸ் உள்ளே வந்துட்டு, தேவையில்லாமல் எல்லா நர்வஸையும் கட் பண்ணாதீங்க, அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணால் அது நடக்காமையாக போயிடும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதை பார்த்து கடுப்பான அந்த டாக்டர், நான் என்ன பண்ணும் எனக்கு சொல்லித்தராத டாக்டர் பேலி, அது உங்கள் இன்டர்ன் தானே, அவங்கள வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டாக்டர் பேலி, அதெல்லாம் என்னால் முடியாது, அவர் சொல்கிறது கரெக்டு தான், மூடிக்கிட்டு எல்லா நேரமே கட் பண்ணாமல் தேவையான நேரம் மட்டும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு